55 நாள்ல 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 11வது நாள். அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம மதியம் 2 மணிக்கு தான் ஆன் பண்ணோம். 10 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டோம். இன்னைக்கும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணல. வர வர என்னன்னே தெரியல, டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுதுல. நமக்கு உடம்பு டயர்ட் ஆயிடுச்சா இல்ல ஆர்டர் விழ மாட்டிருக்கானே புரிய மாட்டிருக்கோம். இந்த மாதிரி ஓட்டு போனா பாதி மீசை எடுக்கிறது கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஸ்போர்ட்டரில் 951 ரூபா ஓட்டியிருக்கோம். ஊபரில் 215 ரூபா ஓட்டியிருக்கோம். ஓலாவில் 141 ரூபா ஓட்டியிருக்கோம். ரேபிட்டோவில் 112 ரூபா ஓட்டியிருக்கோம். இது எல்லாத்தையுமே கூட்டினா 1419 ரூபா வருது. அதுலேருந்து பெட்ரோல் காசு ஒரு 180 ரூபா மைனஸ் பண்ணால் 1239 ரூபா வருது. இன்னைக்கு லேட்டாக போனதுனால வீட்லேயே சாப்பிட்டு போயிட்டோம். அதனால வேற எந்த செலவும் இல்லை. இன்னைக்கு 11வது நாள் 1239 ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம். இப்போ நேற்று வரைக்கும் 14,302 ரூபா ஓட்டியிருக்கோம். ப்ளஸ் இன்னைக்கு ஓட்டினதை கூட்டினா 15,541 ரூபா வருது. நம்ம 11 நாளைக்கு 15,541 ரூபா ஓட்டியிருக்கோம். 11 நாளைக்கு ஓட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தா 20,020 ரூபா ஓட்டணும். ஆனால் நம்ம ஓட்டி இருக்குது 15,541 ரூபா. கிட்டத்தட்ட 4,500 ரூபா கிட்ட இன்னும் அதிகமாக ஓட்ட வேண்டியது இருக்கு. இன்னும் 44 நாள் இருக்கு. அதை எப்படியாவது ஓட்டி முடிக்கணும். அப்போதான் நம்ம சேலஞ்சிலேருந்து தப்பிக்க முடியும்.